உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போரிய ஆய்வாளர் அரசோக இணைகின்றார். வணக்கம் அரசோகலே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். தொடர்ந்து நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த போர் தொடர்பான விடயங்களை பார்க்கவில்லை. ஆனால் இரண்டு தரப்பினரும் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விடாமல் இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி உக்ரைன் ஊடாக. இந்த நிலையில் தான் அதாவது நேட்டோவின் உறுப்பு நாடான லட்வியாவில் இருந்து தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைன் திட்டமிட்டிருப்பதாகவும், லட்வியா ரஷ்யாவுக்கு எதிரான ஆளில்லாத விமான தாக்குதல்களை தனது நிலப்பரப்பிலிருந்து பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்று மாஸ்கோவின் வெளிநாட்டு உளவுத்துறை என்று சொல்றது SVR என்றது அது தெரிவித்திருக்கிறது. அதாவது உக்ரைனின் ஆளில்லாத விமானங்கள் வடமேற்கு ரஷ்யாவை, குறிப்பாக லெனின்கிராட் பகுதியில் உள்ள எரிசக்தி நிலையங்களை பல முறை குறிவைத்து தாக்கி இருக்கின்றன. இந்த ஆளில்லாத விமானங்கள் சில இறுதியில் லட்வியா, எஸ்டோனியா, லித்துவேனியா மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் விழுந்து நொறுங்கி இருக்கின்றன என்றும், இந்த பல்டிக் நாடுகளால் ஆயுதம் ஏந்திய உக்ரைனியர்களுக்கு வழங்கப்படும் வான்வழி பாதைகளை பயன்படுத்துவதோடு மட்டும் உக்ரைன் தன்னை மட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும் அந்த உளவு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இலக்குகளை அடைவதற்கான நோக்கத்தை கணிசமாக அதாவது நேரத்தை, இலக்குகளை அடைவதற்கான நேரத்தை கணிசமான அளவு குறைப்பதற்கும், பயங்கரவாத தாக்குதல்களின் செயல்திறனை அதிகரிக்கவும் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த நாடுகளின் நிலப்பரப்பில் இருந்து அவர்கள் ஏவுகணைகளை ஏவப் போகிறார்கள் என்று அது ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதே ஏற்கனவே உக்ரைன் ஆளில்லாத விமான இயக்குநர்கள் ஏற்கனவே லட்வியாவில் உள்ள அடசி மற்றும் செலியா மற்றது லில்பர்ட் போன்ற பகுதிகளில் தளங்களில் பணியாற்றி வருவதை தாங்கள் கண்டறிந்திருக்கிறதாகவும், நவீன உளவு முறை மற்றும் சிதைவுகளை ஆய்வு செய்வதன் மூலம் ஒரு ஆளில்லாத விமானம் ஏவப்பட்ட இடத்தை மிக துல்லியமாக கண்டறிய முடியும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது லட்வியாவின் பிரதேசத்தில் முடிவெடுக்கும் மையங்கள் மற்றது ஆயுத தளவாடங்கள் அவை லட்வியா நேட்டோவின் உறுப்பு நாடாக இருந்தாலும், ஆனால் இந்த தாக்குதலுக்கு எதிராக ரஷ்யா லட்வியா மீது தாக்குதலை தொடுக்கும் என்று சொல்லியும், அதை நேட்டோவின் உறுப்புரிமை இதனை பாதுகாக்க முடியாது என்று சொல்லியும் அது கூறியிருக்கின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், நேட்டோவோ அல்லது அமெரிக்காவோ ஈரானிற்கு கூட வளைகுடா நாடுகளை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால், ரஷ்யாவின் தாக்குதல்களை இந்த நாடுகள் எவ்வாறு தாக்குப்பிடிக்கும் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். அப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா மீது மாஸ்கோ மற்றும் அதற்கு உட்பட்ட புறநகர் பகுதிகள் மீது ஒரு வருடத்துக்கு மேலாக இல்லாத ஒரு மிக மூர்க்கத்தனமான தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருந்தது. இதில் கிட்டத்தட்ட இந்தியர்கள் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 10க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருந்தனர். ஒரே இரவில் மட்டும் 600 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை உக்ரைன் ஏவியிருந்தது. அதில் 130 தலைநகர் மாஸ்கோவுக்கு விழுந்திருந்தது. இப்ப நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள். இப்ப அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை நியூயார்க் நகரம் மீது இப்படி 600 விமானங்கள் வீழ்ந்தால் எவ்வாறு அமெரிக்கா அதற்கு எதிர்வினையாற்றும் என்றதை யோசித்து பாருங்கள். அதே போலதான் இப்ப ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது ரஷ்யா ஒன்றை தீர்மானித்திருப்பதாகவும், அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை ரஷ்யா நடத்தலாம் என்றும் இப்போது அது அவ்வாறு பரிந்துரைத்திருப்பதாகவும், ரஷ்யா அதிபருக்கு அவ்வாறான பரிந்துரைகளைத்தான் படைத்துறை கூறியிருப்பதாகவும், என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப பலரும் இப்போது எதிர்பார்க்கிறார்கள், ஐரோப்பிய ஒன்றியம் மீது ரஷ்யா ஒரு அணு ஆயுத தாக்குதலை, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ரஷ்யா அதை உறுதி செய்வது போல ரஷ்யாவின் அணுசக்தி படைப்பிரிவு இன்று, அதாவது 19ஆம் தேதி மே 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத பயிற்சி ஒத்திகையை ஆரம்பித்திருக்கிறது.
200க்கும் மேற்பட்ட ராக்கெட் ஏவுகணைகள், அதாவது ஏவுகணை லோஞ்சர்கள், 140க்கும் மேற்பட்ட தாக்குதல் விமானங்கள், 73க்கும் மேற்பட்ட போர் கப்பல்கள் மற்றும் 13 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட பெருமளவான படையினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது மட்டுமல்லாது எங்களை மறந்து விடாதீர்கள் என்பது போல இருக்கிறது என்று சொல்லி இது தொடர்பாக ஆர்டி என்ற நியூஸ் என்ற செய்தித்தளம் அதை அந்த நிகழ்வை போட்டிருக்கின்றது. இப்ப இரண்டு தரப்பினருக்கும் நிறைய இழப்புகள் மாற்றுக்கருத்தில்லை. இப்ப பொருளாதாரத்திலும் இழப்பு இருக்கிறது, இனி இராணுவத்தினுடைய இழப்பு இருக்கின்றது என்பதை பலர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார வளர்ச்சி ரஷ்யாவை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இப்ப சமீபத்தில் பேசினார்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போன்ற என்று இரண்டு தரப்பினரும், புட்டின் அவர்களும் கூறியது, ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியதையும் நான் கேட்டிருந்தேன். ஆனால் பேச்சுவார்த்தையினூடாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லையா? ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் விரும்பவில்லை. பிரித்தானியாவின் கடற்படை தளபதி கூட கூறியிருக்கிறார், தாங்கள் இப்போது 9 நாடுகள் இணைந்திருக்கின்றோம். ரஷ்யாவின் பால்டிக் கடற்பகுதி ஊடாக ரஷ்யாவின் கடற்படை நகர்வை தடுப்பதற்கான நடவடிக்கை, ரஷ்யாவின் ஷடோ பிளீட்டை தாங்கள் நிறுத்தப் போகிறோம் என்று. உங்களுக்கு தெரியும், ஸ்காட் பெசன்ட் இன்று கூறியிருக்கின்றார், ரஷ்யாவின் அந்த எண்ணெய்களை விற்பதற்கு அவர்கள் 30 நாட்களாக தடைகளை நீடித்துக் கொண்டு வந்தார்கள், இப்போது மீண்டும் நீடித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அப்ப அவர்கள் அப்படி கூறும்போது அந்த கப்பல்களில் எண்ணெய்கள் வரும்போது அந்த எண்ணெய்களை கைப்பற்றுவதற்கு பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் முன்னர் முயன்றிருந்தன. ஆனால் ரஷ்யா அதற்கு எதிராக ரஷ்யா தனது டிஸ்ட்ராயர் மற்றும் குரூசர் கப்பல்களை அதுக்கு பாதுகாப்பாக அனுப்பியிருந்தது. இப்ப ரஷ்யாவின் கப்பலின் பாதுகாப்பை தொடர்ந்து அவர்கள் அதுக்கு கிட்ட போகவில்லை என்றால் ஒரு தாக்குதல் ஆரம்பமாகும். இப்போது 9 நாடுகள் இந்த தாக்குதலில் இணைவதற்கு முடிவெடுத்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இதற்கு மிகவும் தடையாக நிற்கிறது என்றால், இப்ப அமெரிக்கா ஈரானில் சிக்கப்பட்டது போலதான் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவில் சிக்கப்பட்டுவிட்டது. என்றால் உக்ரைன் போர் ஆரம்பித்திருக்க கூடாத போர். அந்த போரினால் இப்போது நிறுத்தினால் ரஷ்யா வெற்றி பெற்றதாக முடியும். ரஷ்யா வெற்றி பெற்றதாக முடிந்தால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு, ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு இவர்கள் ரஷ்யா மீது எந்த விதமான ஆளுமையை செலுத்த முடியாது அல்லது மிரட்டல்களையோ முந்திர மாதிரி எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமையாக இருக்கின்றது. இந்த நிலையைத்தான் ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். தான் சீனாவுக்கு சென்ற சமயத்துல சீனாவின் அதிபர் ஜின்பின் தனக்கு கூறியிருந்ததாகவும் என்னென்று சொன்னால், விளாடிமிர் புட்டின் தன்னிடம் கூறியதாகவும், அதாவது இந்த உக்ரைன் போரை ஆரம்பித்தது ஒரு தவறான முடிவு என்றது. ஆனால் உடனடியாகவே சீனாவின் வெளிவார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது, அப்படி ஒரு சொல்லும் அங்கு கதைக்கப்படவில்லை. இதை பைனான்சியல் டைம் தான் போட்டிருந்தது, ட்ரம்ப் இப்படி கூறினவர் என்று சொல்லி. ஆனால் சீனா கூறுகின்றது, நாங்கள் அப்படி ஒன்றும் போடவே இல்லை. அவர்கள் எப்போதும் இந்த மேற்குலக நாடுகளும் மேற்குலக ஊடகங்களும் பொய்களைத்தான் அவர்கள் பரப்புரையாக மேற்கொள்வதென்று அவர்கள் உடனடியாகவே அதை மறுத்திருக்கிறார்கள். இப்ப அதே நீங்கள் சொன்னது போல இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடத்துக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரன்சி என்று சொன்னால் மிகவும் மேம்பட்ட கரன்சியாக ரஷ்யா ரூபிள் இருப்பதாக இப்போது தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது 12% இந்த 4 மாதங்களுக்குள் உயர்ந்திருப்பதாகவும், $1 72 இப்போது அது மாறி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த போரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இன்னும் நீடித்தால் யுக்ரைனால் தாக்குப்பிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. இப்பொழுது தாக்குப்பிடிப்பதற்கு காரணம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உதவி. இனி அமெரிக்காவும் கொஞ்சம் பின்புலத்திலிருந்து கொஞ்சம் உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு காலம் யுக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியும் அல்லது எவ்வளவு காலம் ரஷ்யாவால் தாக்குப்பிடிக்க முடியும்? ரஷ்யாவை பொறுத்தவரையில் பொருளாதாரம் கூட இப்போது நீங்கள் பார்க்கலாம், கரன்சி கூட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி என்றுதான் வந்திருக்கிறது. மற்றது இப்போது அமெரிக்காவை கொண்டு போய் ஈரானுக்குள் மாட்டி இருக்கிறார்கள். மற்றது அமெரிக்கா ரஷ்யாவின் வான்படை களங்கள், கடற்படை களங்கள் மீது 4 வருடத்தில் இந்த நேட்டோ எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினார்களோ அதே போலவு சேதத்தை 1 மாதத்துக்கு 40 நாளைக்குள் ஈரானில் வைத்து ரஷ்யா செய்து முடித்து விட்டது.
அப்ப இனி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பிடி இருக்கின்றது, ஈரானை வைத்துக் கொண்டு இவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றது. நீங்கள் சொன்னது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக பூகோள அரசியல் நகர்வுகள் வேகமாக நகர்ந்து வருகின்றன. இன்று 19ஆம் தேதி பூட்டின் சீனாவில் இறங்கி இருக்கின்றார். 2 நாட்கள் அங்கு இருப்பார். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது பூட்டினுக்கு. அதாவது அமெரிக்க அதிபர் வெளிக்கிட்டு போய் ஒரு கிழமைக்குள் ஒரு வாரத்துக்குள் பூட்டின் போய் அங்கு இறங்கி இருக்கின்றார். அதாவது சீனாவுடனான ஒரு எரிசக்தி தொடர்பான உறவுகளை ஆழப்படுத்தவும், மற்றது ஈரான் தொடர்பான சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கொள்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கும், மற்றது ட்ரம்புடன் பயணத்தை அவர்கள் தொலைபேசியில் பேச விரும்பவில்லை. ட்ரம்புடன் என்ன கலைத்தார்கள், ட்ரம்ப் என்ன சொன்னார் என்றால் கணக்க வெளியில வராது. சிலது தான் வெளியில் சொல்வார்கள், ஊடகத்துக்கு வரும். சிலது ஆஃப் த மேக்காத்தான் இருக்கும், அதுக்கு வெளியில வராது. அப்ப அப்படியானதை நேரடியாக கேட்பதற்குமாகத்தான் அவர் அங்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒன்று, சீனாவை நோக்கி பல நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளும் படையெடுத்து கொண்டிருப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண்பிப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய பயணம், சீனாவுக்கான பயணம், இப்ப நீங்கள் கூறினீர்கள் சீனாவையும் ரஷ்யாவையும் முடக்கி விடுவதற்கான ஒரு முயற்சி. இந்த நேரத்தில் வெளிவார அமைச்சர் லாரஃப் அவர்கள் கூறியிருக்கின்றார், ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்கே இல்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த விடயங்கள் அவர்களுக்கு இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்துவது மாதிரியாக இப்படி பேசும் பொழுது அமெரிக்கா என்ன செய்ய போன்றது? ஏனென்றால் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், பதவிக்கு வந்ததும் நான் இந்த போர் எல்லாவற்றையுமே முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றால் அதனால எங்கேயோ நிற்கின்றார். இப்பொழுது யுக்ரைன் ரஷ்யா இடையிலான அந்த போர், அமெரிக்காவுடைய நிலைப்பாடு சமகாலத்தில் எவ்வாறு இருக்கிறது? அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை சமாதானப்படுத்தி முக்கோணமாக ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை ஒருங்கிணைத்து கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை தான் அவர் வைத்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் ரஷ்யாவும் ரஷ்யா இணங்காது விட்டால் ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற 2 திட்டத்துக்கு மத்தியில் தான் அல்லலாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது போல ரஷ்யாவை இந்த 4 வருட போரில் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியவில்லை. நீங்கள் கேட்டது போல இந்த ரஷ்யாவால் தாக்கு பிடிக்க முடியுமா என்றால் ரஷ்யாவால் தாக்கு பிடிக்க முடியும். உக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியுமா என்றால் உக்ரைன் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி, மற்றது அமெரிக்காவின் உதவிகள் என்று அப்படித்தான் உக்ரைன் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் உக்ரைன் சனத்தொகை கூட 43 மில்லியன் மக்கள் இருந்தார்கள், இப்போது 20 மில்லியன் குறைவானவர்கள் இருக்கிறார்கள். 23 மில்லியன் மக்கள் ஓடிவிட்டார்கள், பெருமளவானவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் என்ன கூறுகிறது என்றால், தங்களுக்கு வந்த அகதிகளை இந்த அரபு மற்றது ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்களை உக்ரைனில் கொண்டு போய் குடியேற்ற போறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் சரி வருமோ தெரியவில்லை. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் தான் ஒரு போரை வெறுப்பதாகவும் போரை நிறுத்துவதாகவும் வந்தார். ஆனால் இப்போது அவரே ஒரு சொல்வது போர் விசுவாசியாக மாறிவிட்டார். இப்போது பொலிட்டிகோவின் தகவலின்படி அமெரிக்கா கியூபா மீது தாக்குதலை தொடுப்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. என்று சொன்னால் இப்ப பொருளாதார அழுத்தம் பலனளிக்காததால் இப்போது அவர் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும், எனவே ஒரு முழு அளவிலான படை நடவடிக்கையை மேற்கொண்டு ஆட்சியை கவுக்க போவதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், ரஷ்யா அங்கு ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கி இருக்கிறதுன்னு சொல்லி. அவ்வாறான ஒரு நிலை வந்தால் அந்த ஒரு மோதலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. ரஷ்யாவின் எரிபொருட்களுக்கான தடைகளை தளர்த்தி அமெரிக்கா ஒரு நட்பு பூர்வமாக ரஷ்யாவுடன் அணுக முற்பட்டாலும் மறுபலமாக ரஷ்யாவை தாக்கி அளிப்பதற்கு அவர்கள் தயாராகத்தான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்பதை. இன்றும் கூட நிறைய தகவல்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். மெர்சவர்களே, நன்றி, வணக்கம்.